ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினி இன்வெர்ட்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து வேஸ்ட்டாக நம்ம கீழே போடுவோம்ல மஸ்கிட்டோ பேட், இதை யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து அழகாக வந்து பண்ணியிருக்கோம். சில பேர் பேட்டரி மாற்றுவோம், பேட்டரி மாற்றியும் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா பழைய ரூம் கடைக்கு வந்து போட்டுருவோம். அந்த இதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி இன்வெர்ட்டர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மஸ்கிட்டோ பேட் இருக்குல்ல, அதுதான் தேவைப்படும். இது வந்து 2 இது நான் பழைய ரூம் கடையில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பழசாகி போய் கிடக்கு. உள்ளக்க உள்ளதுன்னா பாருங்கள், துரு பிடிச்சி வந்து மலையில் நனைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுனா சரி, ஓகே, நம்மளுக்கு இதுனா தேவையில்ல. உள்ளக்க போர்டு கனெக்ஷன் தான் தேவை. போர்டு வந்து நல்லா தான் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளக்க பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டு இருக்குது. அடுத்து பேட்டரி வந்து நம்மளுக்கு இருக்குது. பேட்டரி கனெக்ஷன்னா எல்லாமே பிஞ்சு போய் கிடக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக போர்ட்லேயுமே அங்கே வந்து சரியாக ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கலட்டி எடுத்துக்கோங்க. கலட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து இன்வெர்ட்டர் இருக்கும். அது போக இதை டேரெக்டாக டச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்குது, டிஸ்சார்ஜ் ஆகாமல் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மேலே வந்து வோல்டேஜ் வந்து பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பேட்டரினா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சரி, இதை நான் தூக்கி போட்டுடலாம். போர்டை மட்டும் கலட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த மேலே இருக்கிறது கெப்பாசிட்டர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன இன்வெர்ட்டர் தான். சரி, ஓகே, இதில் வந்து வயர் கனெக்ஷன்னா எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பழைய இதாக இருக்கனால இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே உள்ளதையும் கட் பண்ண கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா 2 இதையும் வந்து ஒருக்க வந்து எதாவது டெஸ்டர் யூஸ் பண்ணி 2ஐயும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அப்போ மூளை டிஸ்சார்ஜ் ஆயிரும். உங்களுக்கு அடுத்து பிரச்சனை இருக்காது, தொட்டாலும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் அப்படி பண்ணிங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அது போக பேட்டரி நம்ம வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு இந்த இதை நீங்கள் டேரெக்டாக இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம மேனுவலாக கூட சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு விட்றேன். நம்ம பேட்டரி கனெக்ஷனுக்குரிய இதை மட்டும் வச்சுக்கலாம். அது போக நம்மளுக்கு இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, மேலே உள்ளதை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த கொசுவர்த்தி பேட் வந்து அந்த பட்டனை அமுக்குறோம் பார்த்தீங்களா, அமுக்கும் மூலம் மட்டும் நம்மளுக்கு பவர் சப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த பட்டன் ஓகே. நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த அமுக்கிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் பட்டனை ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த பட்டனை போட்டோம் அப்படின்னா எனி டைம் வந்து ஆன் ஆகியே இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, இதை 2ஐயும் சேர்த்து விட்ருங்க. இல்லைன்னா ஏதாவது செம்பு கம்பி சின்னதாக இருந்துச்சுன்னா சேர்த்து சுற்றி விட்ருங்க. நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் தேவையில்ல, ஜாயிண்டாகவே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பேட்டரி கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். 3.7 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரீசார்ஜபிள். இதை நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ரீசார்ஜபிள் வந்து 3.7 வோல்ட் இதில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். இதை சேர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், P-P+, அடுத்து அவுட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் சார்ஜரை வச்சே நீங்கள் வந்து சார்ஜ் வந்து ஏற்றலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். பாருங்கள், P-P+, அடுத்து அவுட்டில் வந்து 2 வயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான கனெக்ஷனாக தான் இருக்கும். அந்த அவுட்லேருந்து வருது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து அந்த போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்ட் பவரில் சார்ஜ் பண்ணணும்னா நம்ம முடிச்சு போட்டிருக்கோம்ல, அந்த வயரை வந்து எடுத்து டேரெக்ட் பவரில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் 3.7 வோல்ட் பேட்டரிக்கு கரெக்டாக வந்து சார்ஜ் ஏற தான் செய்யும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எல்லா கனெக்ஷனையும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கடுத்து சுவிட்சை வந்து போடலாம், ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பார்த்துதே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிடிமானமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்னா எரியுது. நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு போர்டுனா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த போர்டுக்கு பின்னாடி இன்வெர்ட்டரில் வந்து எப்படி கனெக்ஷன் வந்து கொடுத்து பல்பு அந்த மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து இன்வெர்ட்டரை வந்து அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா பின்னாடி வந்து 6 இது இருக்கும் பார்த்தீங்களா, 6 கனெக்ஷன் இருக்கும். இதுதான் இன்வெர்ட்டருக்குரியது. கீழே உள்ளது இன்னு, மேலே உள்ளது அவுட்டு. அவுட்டில் தான் நம்மளுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். இன்னில் வந்து நம்ம 3.7 வோல்ட்டை வந்து கொடுப்போம். அவுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 120 to 140 வோல்ட் அந்த மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் நம்மளுக்கு. இதை ஆன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆன் பண்ணதுக்கு அடுத்து டெஸ்டரை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்டரை யூஸ் பண்ணி அந்த 3 பின்னில் நடுவுக்கு வந்து வச்சிங்க அப்படின்னா பாருங்கள், இண்டிகேட் ஆகும். அங்கே தான் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். அதான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ். அங்கே பாருங்கள், அந்த நடுவில் உள்ளதும் அதுக்கு கீழே உள்ளதும் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். அப்படி இல்லை மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லி வரும். அங்கிட்டு வர்றது ஏசி ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு நம்ம டிசி தருவோம், அங்கிட்டு வந்து நம்மளுக்கு ஏசியாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும். இந்த 2 இதை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வருது. எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு 120 கிட்ட வரும். மேலே தான் வரும், 124 வந்துச்சு பார்த்தீங்களா. நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து அதிகமாக தான் ஆகி தரும். சரி, ஓகே, அந்த 2 இதில் தான் நீங்கள் வந்து அந்த இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். நான் வந்து பல்ப் ஹோல்டரை வந்து 2 இதுலேயும் சால்ட்ரிங் வந்து பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் வந்து 2ம் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது.
ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வேறு ஏதாவது மோட்ரு கூட ரன் பண்ணணும் அப்படின்னா மோட்டரோட இதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளக் போர்டை கூட கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் டேரெக்டாக இந்த இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன் பண்ணி ஒரு பல்பை வந்து போட்டுக்கிறேன். எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோ ஆகுது. இது வந்து 220 வோல்ட், இது நம்மளுக்கு 120 அவ்வளோதான் கிடைக்கிது. அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகுது. இது வந்து 9 வாட்டு, நீங்கள் வந்து 3 வாட் இந்த மாதிரி உள்ள பல்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு சின்ன இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. செமையாக இருக்குங்க, பாருங்கள், பவராக தான் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை வந்து எல்லா கனெக்ஷனையும் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு மரக்கட்டை வந்து எடுத்துக்கிறேன். மரக்கட்டையில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்றேன். கொஞ்சம் கரெக்டாக வந்து கனெக்ஷன்ஸ்லாம் ஃபிட்டாக வச்சுக்கிறேன். இதை வந்து இங்கே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பேட்ரி அதை வந்து கடைசி வந்து பண்ணிடுறேன். அதுக்கடுத்து சார்ஜ் ஏற்றுறதையும் வந்து இங்கிட்ட வந்து பண்ணி விட்றேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மொபைல் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நார்மலாக அதில் வந்து போட்டு சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 3.7 வோல்ட் பேட்டரியில் வந்து நம்மளுக்கு அதாட்ட சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கனெக்ஷனை எடுத்து நீங்கள் டைரக்ட் பவர்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நைட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு சூப்பராக தாங்க இருக்குது, சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மஸ்கிட்டோ வந்து கீழே போடுறதுலேருந்து ஒரு வேஸ்ட்டான திங்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு. மஸ்கிட்டோ பேட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே கீழே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி புதுசாக வந்து பண்ணலாம். இதை வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மெத்தடில் வந்து இதை ட்ரை பண்ண வைக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, ஒரு மஸ்கிட்டோ பேட்டை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக வந்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு 120லேருந்து 140 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். இதையுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து தொட்டுறாதீங்க, கொஞ்சம் பயங்கர ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக தான் இருக்கும். இது வந்து பாருங்கள், லைட் வந்து ஏரியா தான் வைக்கிது. இது வந்து 220 வோல்ட் அந்த பல்பு தான் இது. இதோட நீங்கள் கம்மியான வோல்டேஜ் உள்ள பல்ப் வந்து ஏதாவது இருந்துச்சு வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுவே நல்லா தான் இருந்துச்சு. நைட் நேரம் ஒர்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, பவராக தான் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இன்வெர்ட்டர் தாங்க. அது போக கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ அதனால் அங்கிட்டு கையை வந்து வச்சிடாதீங்க, பயங்கரமாக ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அந்த கொசுவனா நம்ம வந்து கொள்கிறோம். அந்த பேட்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம்ல, ஸோ அதான். அது போக 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். இது ரீசார்ஜும் வந்து பண்ணணும்னாலும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 பேட்டரி கூட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினி இன்வெர்ட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் அதில் உள்ள பேட்டரியே வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேட்டரி வந்து வச்சேன். அது வந்து கரெக்டாகவும் ஃபிட் ஆகலை. அப்படி நீங்கள் இதிலேயே ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதிலேயே பாருங்கள், டைரக்ட் பவர்லையுமே நீங்கள் வந்து சார்ஜ் வந்து ஏற்றலாம். ஏன்னா போர்ட் கனெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.